ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டியூஸ்டேவோட மினி விலாக் தான். கொஞ்ச நாள் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெகுலராக மினி விலாக் வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நமக்கு எதிராக தான் இருக்கும். அந்த எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுமே வந்து நம்ம அதை பலமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னேறிட்டு போகணுன்றது மட்டும்தான் நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கு நம்ம சோர்ந்து உக்காந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. என்னவே வந்தாலும் நான் அதை வந்து தாங்குவேன், அதை வந்து எதிர்த்து நின்று போராடுவேன், எதையுமே கடந்து போவேன்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலேருந்து வெளிவர முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பையும் நம்ம டிசைன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அப்படியே போயிட்டுதே இருக்கும். டைம் வந்து எதுக்குமே நிற்காது இல்லைங்களா? நமக்காகவும் நிற்காது, யாருக்காகவும் நிற்காது. ஸோ டைம் வந்து போயிட்டே தான் இருக்கும். அந்த டைம் தான், அந்த நேரம் தான் நம்மளை வந்து ஹீல் பண்ணும், அந்த நேரம் தான் நம்மளை வந்து பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பலவீனமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் கூட நம்ம வந்து பலமாக அதை எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் வந்து என்னோடய ஒப்பீனியன். எல்லா விஷயங்களையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். எல்லா விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளிவர மாதிரி நம்மளை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போக முடியும். நம்மளையும் வந்து முன்னோக்கி கொண்டு போக முடியும். வேறு யாருமே நம்மளை வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக எல்லா விஷயங்களையுமே ஃபேஸ் பண்ணி எதிர்த்து தைரியமாக நம்ம நிற்கணுன்றது மட்டும்தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்களும் இதை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னோடய சுச்சுவேஷனை அந்த மாதிரி தான் கடந்து வந்துட்டுருக்கேன். பாய் பாய், டேக் கேர்.